நூர் அகமது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் பவுலரா இருந்தாரு. ஏன் அப்படின்னா நூர் அகமது கூட பால் ஷேர் பண்ற பவுலர் நல்லா போடுவாரு. இவரு போட்ட இந்த எக்கனாமிக் ஓவர்னால அடுத்த ஓவர் விக்கெட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க கொடுக்குற ப்ரெஷர்னால இவருக்கு விக்கெட் கிடைக்கும். அந்த இடத்துல ஜடேஜா இருந்தாரு, அஸ்வின் போட்டாரு. சோ இல்லைன்னா பத்திரானா வந்து ஒரு 10வது ஓவர் 11 ஓவர் வந்தாரு. அவரு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. இப்போ நூர் அகமது கூட போடுறதுக்கு நூர் அகமத பிரஷர் ஃப்ரீயா ஆட வைக்கிறதுக்கு எதுவும் பவுலர் இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பிரசாந்த் வீரே என்ன எப்படி ஆடுவாருன்றது நமக்கு தெரியாது. ராகுல் சகர் ஆடாருன்னா அவரும் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரான்றது தெரியாது. தூபே எப்படி போடுறான்றது தெரியாது. சோ அப்படின்னால மிடில் ஓவர்ஸ்ல இவங்க ஏதோ அடி வாங்குவாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம கலீல் அகமட் எடுத்து பார்த்தோம்னா நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் ஆனா மேட்ச் 35 to 40 ரன்ஸ் அவர் வந்து கன்சீட் பண்ணியிருக்காரு. T20 எடுத்து இப்ப பார்க்கும்போது ஒரு 4 overs 38 for 2 அப்படின்னா நல்ல ஒரு ரன்ஸ் தான். ஆனா அந்த எக்கனாமிக்கல் பவுலர் அப்படின்றது இந்த டீம்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நூர் அகமது மட்டும் தான் இருக்காரு பிரவீன். அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த மிடில் ஆர்டர்ல கஷ்டப்படுவாங்களோ பவுலிங்ல அப்படின்றது எனக்கு தோணுது.